ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுண்டல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து ஒரு 2 to 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதில் சேர்த்துருக்க தண்ணியோடு சேர்த்து அப்படியே வேக வச்சுக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப விசில் வச்சிட்டோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக இஞ்சி, அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு மாதிரி கோர்ஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போது விசில் வந்துடுச்சு. பச்சை பயிரும் இந்தளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பயிறு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பயிறு இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்தளவுக்கு எல்லாம் சேர்ந்து குக்காகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த சுண்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. பாய் பாய்.